ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு thishappymommy. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது க்ரீம் சீஸ் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த க்ரீம் சீஸ் வந்து காட்டேஜ் சீஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆகும். நான் ஆல்ரெடி வீட்லேயே எப்படி பன்னீர் செய்யலான்னு சொல்லி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது செஞ்சதுக்கப்புறமா அந்த பன்னீர் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம், அவ்வளோதாங்க. அப்போ வந்து க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ இது யூஸ்வலாக எல்லாருமே வந்து டாட்டிலா இல்லைன்னா சப்பாத்தியோட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி குடிப்பாங்க. அண்ட் இதை நான் ஆக்சுவலாக எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா சீஸ் கேக் செய்கிறக்காக, சரிங்களா. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்துங்க மாட்டுப்பால் இல்லைன்னா வந்து பேக்கெட் பால், என்ன பால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பால் எடுத்து பன்னீர் செய்கிற மாதிரியே தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காய வச்சுக்கணும். நானும் வந்துங்க பால் ஊற்றி காய வச்சுக்கிறேன். ஸோ பால் பொங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றி நம்ம வந்து பாலை திரிய வச்சுக்கலாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு தயிர் ஊற்றி நல்லா பாலை வந்து திரிய வச்சுக்க போகிறேன். நீங்கள் தயிர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணலாம். வினிகர் இருந்ததுன்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணலாம். பன்னீரில் தான் வந்து அந்த டேஸ்ட் தெரியுங்க. க்ரீம் சீஸில் ஆக்சுவலாக நம்ம வந்து சீஸ் கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா சீஸ் கேக்கில் வந்து நீங்கள் லெமன் வந்து மிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து லெமன் கூட சேர்த்திட்டு நீங்கள் வந்து பன்னீர் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நான் மறுபடியும் வந்து இன்னொரு ஸ்பூனும் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-7 மினிட்ஸில் நல்லா வந்து தண்ணி தனியாக, அந்த பன்னீர் தனியாக வந்து திரிஞ்சு நம்மளுக்கு தனித்தனியாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சீஸ் கிளாத் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க காடா துணி ஏதாவது வச்சு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிக்ஸ் பண்ண நல்லா அப்படியே தனித்தனியாக திரிஞ்சு வர்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ தயிர் இனி சேர்க்க தேவையில்லைங்க. இனி வந்து நல்லா அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீஸ் கிளாத் இருந்ததுன்னா சீஸ் கிளாத், இல்லைன்னா வந்து காடா துணி இருந்துச்சு அப்படின்னா நல்ல க்ளீனான துணியில் நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டுங்க பாத்திரத்தில் நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டி இந்த தண்ணி தனியாக வருது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான தண்ணி. அதை வந்து நீங்கள் தோசை மாவில் கலக்கிறதுக்கோ இல்லைன்னா குழம்பு பயிர் ஏதாவது ஊற வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் வந்து இந்த தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் சால்ட்டு போட்டாவது நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு பாருங்கள். இதை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்பவுமே வந்து சத்தான தண்ணி. ஸோ இப்போ வந்து அந்த நம்ம வடிகட்டிட்டு அந்த துணியில் அப்படியே முடிஞ்சு நீங்கள் வந்து அந்த தண்ணி மட்டும் வடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ கொஞ்சமாக புழிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே போதுங்க. நீங்கள் தண்ணியை மட்டும் நல்லா இந்த மாதிரி துணியை முறுக்கி வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுவே போதும். இப்போ வந்து இந்த சீஸை வந்து நல்லா எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த சீஸோட ஆல்ரெடி வீட்டில் நான் முதல்ல செஞ்ச சீஸும் இருந்ததுங்க, அதையும் சேர்த்திட்டு இப்போ நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஜார் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி, நான் கொஞ்சமாக தானேங்க செய்கிறதுனால சின்ன ஜாரில் அந்த
நம்ம எடுத்த சீஸ் போட்டுக்கிட்டு இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த வாட்டர் பேர் வேன்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துங்க அதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் வந்து இப்போது இந்த சீஸோட சும்மா கொஞ்சமாக ஒரு பார்த்திங்களா கொஞ்சமாக நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்திட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த வாட்டர் இருக்குது இல்லைங்களா, நம்ம வடிகட்டி எடுத்த தண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நான் பார்த்திங்களா கொஞ்சமாக ட்ரையாக இருக்குது, அதனால் நான் வந்து அந்த கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இன்னுமே நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதாதுங்க. ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டு நான் மறுபடியும் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணது போதுங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து இன்னொரு கப்பில் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேங்க. எவ்வளோ பால் நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சீஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கப்பு பால் வேணுங்க. 1 கப்பு க்ரீம் சீஸ்க்கு 4 கப்பு பால் வேணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 1 கப் க்ரீம் சீஸ் கிடச்சிடுச்சு. ஸோ இனி வந்து என்னங்க, விப்டு க்ரீம் தான். விப்டு க்ரீம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது செஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து சீஸ் கேக் செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து விப்டு க்ரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.